ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி மோனோ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் மாதங்களிலேயே ரொம்பவும் சிறப்பானது மார்கழி மாதம். ஏனென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியுள்ளார். பாவை நோன்பு, திருப்பாவை பாடுதல், சிவபெருமானை நோக்கி திருவெம்பாவை பாடுதல், ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி போன்ற பல ஆன்மீக நிகழ்வுகள் நடப்பதால் மார்கழி மாதம் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, தேவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது அவர்களுக்கான பிரம்ம முகூர்த்த காலம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மார்கழி மாதத்தில் நாம் இறைவனை வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு தந்தருளும். மார்கழி மாதத்தில் நம் வழிபடும் முறைகள் பற்றி நாம் அறிந்து கொள்வோம். அதில் நம்ம தினமும் காலை பிரம்ம முகூர்த்த காலம், அதாவது அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளித்து நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை படங்கள், பூஜை பாத்திரங்கள் இவற்றையெல்லாம் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்கள் வைத்து அலங்கரித்து விளக்கேற்றி வழிபட்டு பின்னர் கோயிலுக்கு செல்வோர் கோயிலுக்கு செல்லலாம். போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே கடவுளை பிரார்த்திக்கலாம். திருப்பாவை, திருவெம்பாவை போன்ற பாடல்களை பாடி இறைவனை வழிபடலாம். முடிந்த அளவு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைக்கலாம். அப்படி படைக்க முடியாதவங்க பால், பழங்கள், திராட்சைகள் இந்த மாதிரி விஷயங்களை படைச்சு நம்ம இறைவனை வழிபடலாம். தினமும் திருப்பாவை, திருவெம்பாவை போன்ற பாசுரங்களை பாடுவது நல்லது. பாட முடியாவிட்டால் அதை நம்ம ஒரு டிவிலேயோ ஃபோன்லேயோ போட்டு ப்ளே பண்ணிட்டு கூட கேட்கலாம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபடுவது, அரச மரத்தை சுற்றி வருவது, கோயிலுக்கு செல்வது இதெல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. மன அமைதி, உடல் ஆரோக்கியம், திருமண தடை அகலும், செல்வம் பெருகும், நமக்கு வேண்டியது கிடைக்க ஒரு நல்ல வழியாக மார்கழி மாதம் அமையும். கடவுளின் அனுகிரகம் நமக்கு நல்லாவே இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் நடக்க இருக்கு. நம்ம சேனலில் தினம் ஒரு திருப்பாவை, தினம் ஒரு திருவெம்பாவை பாசுரங்களை, பாடல்கள் மற்றும் அதன் அர்த்தங்களோட பதிவிட இருக்கிறோம். அதோடு சேர்த்து தைப்பூசம் பற்றிய சிறப்பான வழிபாடு முறைகள், அதன் விளக்கங்கள் எல்லாத்தையுமே நான் இன்னொரு வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பதிவிடுற வீடியோக்களை தவறாமல் பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்க. இந்த மார்கழி மாதத்தில் எல்லா மக்களும் வழிபாடு செய்து நல்ல ஒரு பலனை அடைவதற்கு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். மிகவும் நன்றி. வணக்கம்.